ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்னைக்கு புதன்கிழமை 21/1/2026 தனலட்சுமி DL 36க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸிங் எதுவும் பிடிப்படலை, எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி புதன்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இதே எல்லாமே புதன்கிழமை அந்த ரிசல்ட்டு ABC போர்ட் ரிசல்ட்டு மட்டும் கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை 910 ரிசல்ட்டு, அதுக்கு முந்தின புதன்கிழமை பார்த்தீங்கன்னா 817, அதுக்கு முந்தின புதன்கிழமை வந்து 610 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜம்பிங் சீரியல், அதோட நம்ம வந்து பவர் நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ பவர் நம்பர்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கெஸிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 to 7 கொண்டு வந்திருக்கேன். ஸோ பவர் நம்பர்ஸ் ஃபுல்லாத்தையும் பார்த்துடலாம். பவர் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இதுதான் நம்மளுக்கான பவர் நம்பர்ஸ். ஸோ பவர் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 6 1 7 2 3 8 4 9 5 0. ஸோ இதுதான் நம்மளுடைய பவர் நம்பர்ஸ். இப்போ நம்மளுக்கு இந்த பவர் நம்பர்ஸை வச்சு தான் இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை உருவாக்க போகிறோன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஜம்பிங் சீரியல் கிடச்சிருக்கு. அது என்ன ஜம்பிங் சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே சீரியல் நம்பர் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக வந்தாலோ அல்லது வந்து ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா அல்லது 2 ட்ரா விட்டு 2 ட்ரா வந்தாலோ அதை நம்ம ஜம்பிங் சீரியல் எடுப்போம். அப்படி ஜம்ப் பண்ணி வர சீரியல்ஸ் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் சீபோர்டு அல்லது ஏபோர்டில் உட்கார வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ட்ரா நம்ம வந்து சீபோர்டு கெஸ் பண்ணுறோம், அதனால் இந்த ட்ரா நான் சீபோர்டுன்னு கொண்டு வந்திருக்கேன். வேணால் நீங்கள் ஆல்போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த ஜம்பிங் சீரியலோட நம்ம பவர் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து 3 to 7 கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 502. இந்த இடத்துல நம்மளுக்கு கவனிக்க வேண்டியது வந்து 0 நண்பா. அதுக்கடுத்து நம்மளுக்கு 869 வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இல்லை. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து 610. இந்த இடத்துல நம்மளுக்கு 0, அதாவது 0, இங்கேயும் 0. இப்போ இந்த 610க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 817. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இல்லை. அதுக்கடுத்து கடைசியாக நம்மளுக்கு வந்து 910. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே வந்து கேள்விக்குறி கொடுத்துருக்கோம், அதாவது இல்லை அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0, ஒரு ட்ரா விட்டு 0, ஒரு ட்ரா விட்டு 0, அதே மாதிரி ஒரு ட்ரா விட்டு நம்மளுக்கு இந்த ட்ரா, அதாவது நம்மளுக்கு இந்த ட்ராவில் 0க்கான சான்சஸ் இல்லை. இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 0 வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த மெத்தடில் காட்டுது. அதாவது 0 வந்து நம்மளுக்கு இந்த ட்ராவில் லோ சான்ஸ் மாதிரி காட்டுது. அதுக்கு மேலே 0 வந்துச்சுன்னா நம்மளுக்கு டபுளில் வர தான் வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து லோ சான்ஸ் வந்து லோ சான்ஸில் நம்மளுக்கு 0 இருக்குது. ஆனால் 0 வந்தால் நம்மளுக்கு டபுளில் வர தான் வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுடைய ஃபார்மேட். டபுள் 0க்கு மட்டும்தான் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டினா லோ சான்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்டுன்னு அர்த்தம். அதாவது மேக்ஸிமம் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கெஸிங். அப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்ன இப்போ ஜம்பிங்கை பொறுத்த வரைக்கும் அதை தான் நான் இங்கே பவர் நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். இங்கே இந்த 502 ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல பவர் நம்பர் வந்து நம்மளுக்கு 5 இருக்குது நண்பா. 5லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ராக்கில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு 5 இல்லை. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கான நம்பர் வந்து இந்த ட்ரா 5 தான் சான்சஸில் இருக்குது நண்பா. 5 தான் சீபுள்ள வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 5. அப்படி நம்மளுக்கு 5உடைய V9 எடுக்க நினச்சாங்கன்னா நம்மளுக்கு 4க்கான சான்சஸ் உருவாகும். அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கான சீபோர்டு வந்து 5 அல்லது 4. இதுதான் இந்த ட்ராவுக்கான ஃபார்மட். இது என்னுடைய தனிப்பட்ட கெஸிங்கில் தான் கொண்டு வந்திருக்கேன். இதை தான் நீங்கள் எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கொண்டு வர மாட்டோம்.
முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மெட்டை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பவர் நம்பர் வச்சு 5 எடுத்திருக்கோம். 4 வந்து V9 ஃபார்மெட்டும் எடுத்திருக்கேன். ஸோ V9ங்கிறது நம்ம சேனலில் கன்வின்ஸாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் V9 வந்து சப்போர்ட்டுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா 0வை நம்ம விளக்கிட்டதுனால நம்ம வந்து அதோட V9 4 நான் இந்த ட்ராவுக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் சி போர்ட் அல்லது ஆல் போர்ட் 5 அல்லது 4 5 அல்லது 4 இந்த ட்ராவுக்கான சீபோர்ட் நம்பர். இந்த ட்ரா நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா பெய்ட்ஸ்லையும் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 0 வரதா இருந்தால் நம்மளுக்கு வந்து டபுள்ஸில் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 0வை ஃபஸ்ட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறமா 55 44 ஒருவேளை கேம் சிங்கிளாக இருந்தால் நம்ம 0 விட்டுற வேண்டிதான் 54 அல்லது 45 சொல்லிட்டு கையில் எடுக்கலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நான் கெஸ் பண்ணியிருக்கிறது. நம்ம சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஓப்பனாக கொண்டு வந்த நம்பர். ஒருவேளை நான் இந்த கெஸ்ஸிங் எனக்கு எதுவுமே பிடிப்படலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். ஒரே ஒரு சீபோர்ட் நம்பர் மட்டும் வேண்டாம், நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே ஜம்பிங் சீரியல் தான் நம்ம இந்த ட்ராவுக்காக உருவாக்கியிருக்கோம். ஜம்பிங் சீரியலோட V9 அதோட நம்ம வந்து பவர் நம்பர்ஸையும் கொண்டு வந்திருக்கோம். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. யாரும் ரிசல்ட் கூடயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை ரிசல்ட்டு. ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. புதன்கிழமைண்டாலே நம்மளுக்கு தனலட்சுமிங்கிற ட்ரா. அப்போது தனலட்சுமி ட்ராவை வச்சு நம்ம பார்க்கணும்னா தனலட்சுமி டு தனலட்சுமி தான் பார்க்கணும். அதனால் நேற்றுக்கான ரிசல்ட் ஒரு ட்ராவாக இருக்கும், முந்தானத்துக்கான ஒரு ரிசல்ட் ட்ரா ஒரு மாதிரி வேறு மாதிரி, அதாவது வேறு கம்பெனி ட்ராவாக இருக்கும். ஸோ அப்படி குழப்பும்போது நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க கம்மியாக சான்சஸ் தான் இருக்கும். ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஸோ இது நம்மளுடைய புதன்கிழமை தனலட்சுமி ட்ராவை வச்சு நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இன்றைக்கி புதன்கிழமை 21/1/2026 தனலட்சுமி TL 36க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.